தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட ஃபைன் ஃபியூச்சர் நிறுவனம் மீதான 7000 பக்க இரண்டாவது குற்றப்பத்திரிகை கோவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. கோவை பீளமேடு பகுதியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட ஃபைன் ஃபியூச்சர் என்ற நிதி நிறுவனம் ஆன்லைன் மூலம் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களிலும் பல கோடி ரூபாய் வரை மோசடி செய்தது. இந்த மோசடி வழக்கு தொடர்பாக 14000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உரிமையாளர்கள் செந்தில்குமார், விவேக், நித்யானந்தன் மற்றும் சத்யலட்சுமி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த வழக்கில் முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது. இந்நிலையில் திங்கட்கிழமை அன்று கோவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஃபைன் ஃபியூச்சர் நிறுவனம் மீது 7000 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். அப்போது முதலீட்டாளர்கள் பலர் திரண்டிருந்தனர். இவ்வழக்கு தொடர்பாக ஃபைன் ஃபியூச்சர் நிறுவனத்திடமிருந்து 80 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.